Question number 3. A வந்து 1, 2 மற்றும் B வந்து 6, 7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டில் AP equal to 2 divided by 5 AB என்றவாறு அமையும் புள்ளி P இன் ஆயத்தொலைவுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். Find the coordinates of a point P on the line segment joining A 1, 2 and B 6, 7 in such a way that AP equal to 2 divided by 5 into AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ரெண்டு பாயிண்ட்டு, இது மிட் பாயிண்ட்டு P சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ AP equal to 2 divided by 5 into ABன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி வந்து இந்த பக்கம் இருக்கிறத வந்து இந்த பக்கம்னா இன் மல்டிபிகேஷனில் இருக்குது, இந்த பக்கம் டிவிஷனாக மாறும். ஸோ ஏபி டிவைடட் பை ஏபின்னு கிடைக்கும். ஸோ 2 divided by 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஏபி அப்படிங்கிறது இந்த மொத்த லைனு, இதோட வேல்யூ என்ன 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி என்ன, ஏபி இது வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இது மட்டும் என்னன்னு தெரியும். அப்போ மொத்தத்துலேருந்து இது மைனஸ் பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? ஸோ 5 minus 2 equal to 3. இதுதான் இந்த சைடோட வேல்யூ. ஸோ 2:3 என்னோட வேல்யூ வந்து 3ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? எப்படி இந்த 3 ஃபைண்ட் பண்ணேன்னு புரிஞ்சுதா? ஸோ இப்போ எனக்கு பாயிண்ட்ஸும் தெரியும், இதுவும் தெரியும். ஸோ நம்ம செக்ஷன் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாமா? ஸோ Pxy equal to m into x2 plus n into x1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n சொல்லிட்டாங்க. ஸோ m/n வந்து 2:3, a b வேல்யூ தெரியும். ஸோ எனக்கு p தான் நான் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும், p பாயிண்ட்டு. ஸோ p equal to இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 into 6 plus 3 into 1 divided by 2 plus 3, 2 into 7 plus 3 into 2 divided by 2 plus 3. So 6 into 2 12, 3 into 1 3, 7 into 2 14, 3 into 2 6, 2 plus 3 5 போட்டாச்சா? ஸோ 15 divided by 5, 6னா 20 divided by 5. இதை கேன்சல் பண்ணால் 4, இங்கே 3 கிடைக்கும். ஸோ P equal to 3, 4. ஸோ சென்டர் பாயிண்ட் என்ன 3, 4ன்னு எனக்கு கிடச்சிச்சு. இதுதான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா?